Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. கடந்த 29ஆம் தேதியன்று மாலை 4 மணி அளவில் சென்னை பெருங்குடி பறக்கும் ரயில் நிலையத்தில் பள்ளி ஆசிரியர் ஒருவர் ரயிலுக்காக காத்திருந்துள்ளார். அப்போது ஸ்லீவ்லெஸ் பனியன் அணிந்திருந்த மர்ம நபர் ஒருவர் அந்த பெண் அமர்ந்திருக்கும் இருக்கைக்கு அருகே வந்துள்ளார். ஒன்றும் இல்லைங்க சார், நான் உட்காந்துருந்த பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி தப்பா பிஹேவ் பண்ற மாதிரி வந்தாங்க. இப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். நீங்க அழகா இருக்கீங்க, என் கூட வந்துருங்க அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடும் போது நான் சொன்னேன், இல்லங்க நீங்க எந்திரிச்சு போங்க, போலீஸ கூப்பிடுவேன்னு. அப்படி போலீஸ கூப்பிடுவேன்னு சொல்லும் போதே என்ன பண்ண, திருப்பி உங்க மடியில படுத்துக்கிறேன்னு வரும்போது நான் டக்குன்னு எந்திரிச்சு வந்து வேற இடத்துல உட்காந்துட்டேன், வேற பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டேன். அப்ப வேற பெஞ்ச்ல உட்காந்து விட்டேன். எந்திரிச்சு போற மாதிரியே போய் திருப்பி நான் இந்த பக்கம் திரும்பி இருந்தது, இடது சைடா திரும்பி இருக்கும்போது திருப்பி வந்து பக்கத்துல உட்காந்தான். இப்ப நீ எந்திரிச்சு போலன்னா போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்னு. மேலும் அந்த நபர் தான் BA படித்துவிட்டு வேலையில்லாமல் மன உளைச்சலில் இருப்பதாக கூறி பேச்சு கொடுத்ததாகவும், இதனை அந்த பெண் கேட்காதது போல புறக்கணித்த நிலையில் மடியில் படுத்துக் கொள்கிறேன் என கூறி அந்த நபர் நெருங்கியதாகவும், இதனால் அந்த பெண் அங்கிருந்து எழுந்து வேறொரு இருக்கைக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது. பக்கத்துல வந்து உட்காந்தா நான் BA படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது அப்படின்னு அவன் பேசிட்டே இருந்தா நான் அதுக்கான பேச்சு நான் கொடுக்கலங்க சார். நான் நகர்ந்து உட்காந்தா, ஏன் மேம் நகர்ந்து உட்காடுறீங்க, நீங்க பார்த்தா டீச்சர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கும் நான் வாயை திறக்காம கம்முன்னு உட்கார்ந்து இருந்தேன் சார். உங்க நேம் என்னன்னு கேட்டான். அதை கேட்டு நீ என்ன பண்ண போற, உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லும் போது என் கையில போட்டிருந்த பிரேஸ்லெட்ல என்னுடைய நேம் எழுதி இருந்துச்சு. அதை பார்த்து உங்க நேம் ரோசியா அப்படின்னு கேட்டான். நான் அதுக்கும் வாயை திறக்கல சார். உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்னு சொல்லும் போது தான் டக்குன்னு நான் எந்திரிச்சுக்கிட்டேன். எந்திரிச்சு வேற இடத்துல போய் உட்காந்துட்டு நான் பார்த்தேன், யாராவது வராங்களா ஹெல்ப்புக்கு, இருந்தா நம்ம ஓடிடுவோம் அப்படின்றத. ஏதோ திட்டத்தோட இருக்கான்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. மிஸ்பிஹேவ் பண்ண வரான், எதுக்கு வரான்னு தெரியாதேன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு ஓடதான் பார்த்தேன். அப்ப நான் வேற சீட்ல உட்காந்து மத்தவங்க வராங்களான்னு பாத்துட்டு இருக்கும் போது யாரும் வரல அந்த சைட்ல. மீண்டும் அந்த பெண் அமர்ந்திருந்த இருக்கைக்கு அருகே அமர்ந்த அந்த நபர் அந்த வழியாக ஒருவர் வருவதை நோட்டமிட்டு பின் அவர் சென்றதும் பெண் கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் தங்க தாலியை பிடித்து இழுத்து உள்ளார். அப்போது அந்த பெண் தாலியை பிடித்திழுத்த போது அதில் 1 சவரன் மட்டும் அந்த திருடனின் கையில் மாட்டியதாக கூறப்படுகிறது. உடனே அந்த திருடன் நகையோடு அங்கிருந்து தப்பித்து ஓடி உள்ளான். உங்களுக்கு ஏதோ அடிபட்டுச்சா மேடம்? எதுவும் இல்ல? கழுத்துல லைட்டா காயம். 2 சவரன் புடிச்சிட்டீங்க, 1 சவரன் எடுத்துட்டு போயிட்டானா? இல்ல 1 சவரன் கையில புடிச்சிட்டீங்களா? 1 சவரன் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க சார். அது மட்டும் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஓகே மேடம், ஓகே. தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ். ஓகே, தேங்க் யூ சார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் கத்தி கூச்சலிட்டு உள்ளார். வழக்கமாக ரயில் நிலையத்தில் பாதுகாப்பிற்காக பணியில் இருக்கும் காவலர்கள் அந்த நேரத்தில் அங்கு பணியில் இல்லை எனவும் கூறப்படுகிறது. சரிங்க, அவ்வளவு போலீஸ்லாம் இருப்பாங்களா மேடம் அங்க? இருப்பாங்க சார். நேத்து இல்ல, நேத்து 1 o'clock வரைக்கும் டியூட்டி பார்த்துட்டு அப்பதான் போயிருக்காங்க. அடுத்த ஆள் வர்றதுக்குள்ள இது நடந்துருச்சு. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 3 மணி நேரத்திலேயே CCTV ஆதாரங்களை வைத்து தாலியை பறித்து சென்ற திருடனை பிடித்து கைது செய்ததாகவும், இதெல்லாம் தான் சினிமாவில் மட்டும்தான் பார்த்திருக்கிறேன் என்றும் பாதிக்கப்பட்ட பெண் போலீசாருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவனுடைய போலீஸ்ல என்ன மேடம் சொன்னாங்க இப்போ உங்களுக்கு? இல்ல, நேத்தே அவனை ஃபைன் பண்ணிட்டாங்க சார். அதான் அரெஸ்ட் பண்ணதா சொன்னாங்க. 3 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணதா சொன்னாங்க. என்னங்க சார்? 3 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணதா சொன்னாங்க. ஏதாவது பண்ணிட்டாங்க சார். பண்ணி அவன் போய் நான் நேத்து வெரிஃபிகேஷனும் கொடுத்துட்டேன். இதுதான் என்னோட இது. இப்போ அவங்க கோர்ட் மூலமா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சார். இது எப்படி பாக்குறீங்க மேடம்? போலீஸ் நடவடிக்கை எடுத்ததையும் சரி, அவன் இல்ல, நடந்து நிஜமாவேங்க சார், ரொம்ப பாராட்டணும். நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்ல சார். போலீஸ்காரங்க இவ்வளவு வேகமா பண்ணுவாங்க. நான் இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு சினிமாவில பார்த்த மாதிரிதான் பார்த்தேன். நான் உண்மையா இது எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, இவ்வளவு ஃபாஸ்டா முடிப்பாங்க. உண்மையாவே அவங்க எல்லாரும் பண்ண ஜாப் ரொம்ப கிரேட்டுங்க சார். இவ்வளவு சீக்கிரம் எனக்கு அந்த நகை கிடைக்கும்ன்றதே நான் நினைச்சு பார்க்கல. அவங்களுடைய ஒர்க்குக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுங்க சார். அவ்வளவு பதட்டப்பட்ட என்ன, அவங்க ரிலாக்ஸ் பண்ணி தண்ணி குடுத்து, அது எங்க ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ள அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க.
எல்லாரும் வந்து அப்புறம் பக்கத்துல இன்னொரு மிஸ் கிட்ட சொன்னேன். அவங்களும் பக்கத்துல இருக்கிறோம் இன்னொரு டீச்சரும் வந்தாங்க. அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் திருவான்மியூருக்கு அவங்களே தான் சார் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் ட்ரிப்ளிகேனுக்கும் அவங்களே தான், எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. மேலும் நகையை பறித்த அந்த மர்ம நபர் சேப்பாக்கம் பறக்கும் ரயில் நிலையத்தில் இறங்கி பின்பு அங்கிருந்து திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் சுற்றி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அங்கும் இங்குமாக சந்தேகம் வருமாறு சுற்றித் திரிந்த மர்ம நபரை திருவல்லிக்கேணி போலீசார் பிடித்து விசாரித்த போது அவர் விழுப்புரத்தை சேர்ந்த 25 வயதான சவுந்தர் என்பதும் அவர் மீது மறைமலை நகர் காவல் நிலையத்தில் ஏற்கனவே செல்போன் திருட்டு வழக்கு இருந்ததும் தெரிய வந்துள்ளது. நகையை பறித்த சவுந்தரை திருவல்லிக்கேணி போலீசார் திருவான்மியூர் ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் அவர்கள் கைது செய்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல. அதிசயம் நடக்கும் நிச்சயமா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.